ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 மாதம் கழிச்சு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தேங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பேசிக்கா அம்மா வீட்டுக்கு வரதுனால எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அடிஷ்னலா இந்த வாட்டி எனக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான நியூஸ் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நம்ம கோவா மரம் ஃபுல்லாவே நெறைய கோவா வந்து பிஞ்சு வச்சுட்டு இருந்ததுங்க. இத பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு தான்டா வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நான் ஒரு சைடு ஹாப்பியா சுத்திட்டு இருந்தேன்னா, என் 2 பசங்க இன்னுமே குஷியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோவா ஃப்ரூட்னா ரொம்பவே பிடிக்கும். மரத்துல காய் இருக்கோ இல்லையோ, என் 2 பசங்களும் எங்க அப்பாக்கிட்ட ஒரு கொம்ப குடுத்து, இந்த கோவாவ பறிச்சு குடு தாத்தான்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அதனால அவருக்கு கோவா தாத்தான்னு பேருமே வச்சுட்டாங்கங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்ல நித்தியமல்லி செடி ஒண்ணு வச்சுட்டு இருந்தோம். ஒழுங்கா வளரலன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட ஒரே ஒரு கிள தாங்க குடுத்து அனுப்பிச்சேன். அத நம்ம வீட்ல வந்து நட்டு வச்சோம். அது பெரிய புதர் மாரி வளர்ந்துருச்சு. சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா எல்இடி பல்ப் அங்கங்க மாட்டி வச்ச மாரி கொத்து கொத்தா பூ பூத்திருக்கும். இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் பூத்திருக்கு. பருப்பு கீரையில பிங்க் கலர் பூ பூக்குன்றத நான் இங்க வந்து தாங்க பார்த்தேன். பருப்பு கீரையில இருக்க பிங்க் கலர் பூவும், பட்ரோஸ் வுட்ல இருக்க பிங்க் கலர் பூவும் 2ம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வந்ததே ஹாப்பி தான். அதில இந்த மாரி கிரீனரியா பார்க்க இன்னுமே ஹாப்பியா இருந்துச்சு.